السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி குறித்து, ஆரம்பகட்ட அழைப்பு பணி குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அமெரிக்காவிலே ஒரு 80 வயது பாட்டி ஒருவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் யோசனை பண்றாரு, நான் இத்தனை நாள் இவ்வளவு வருஷமா என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டனே, 80 ஆண்டு கால வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி வருத்தப்படுறார். அப்புறம் அப்படியே உடல்நலம் பாதித்து அந்த பெண்ணுக்கு பிளட் கேன்சர், அந்த மூதாட்டிக்கு பிளட் கேன்சர் வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவர் இஸ்லாத்தை குறித்து பிரச்சாரம் செய்தார். அவர் ஒரு 5 மாசம் தான் உயிர் வாழ்ந்தார். அந்த மூதாட்டி 5 மாசம் தான் உயிர் வாழ்ந்தார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு 5 மாத காலம் தான் உயிர் வாழ்ந்தார். தான் மௌத்தா போறதுக்குள்ள 2 பேர்த்து இஸ்லாத்தை சேர்த்திட்டு நம்ம மௌத்தாச்சு. நம்ம பரம்பரை முஸ்லீம்னு சொல்றோம், எத்தனையோ மாற்றார்களை நாம் சந்திக்கிறோம். நாம் ஏன் அந்த பணியில ஈடுபடுறது இல்லைன்னு நாம கொஞ்சம் யோசிச்சுப்போம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை 1 வருடம் 2 வருடம் அல்ல, 950 வருடம் பிரச்சாரம் செய்தார். 950 வருடம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, நான் பகல்லையும் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறேன், நைட்லையும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறேன். பலம் எஜிதுகும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய அழைப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்றதே இல்லை. இரவுகள் பார்க்காமல் நான் ஏகத்துவ அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அவர்கள் என்னுடைய அழைப்பை செவி சாய்ப்பதில்லை. வைன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க நான் துஆ செய்தால் அவர்கள் தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள் வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். அளவுக்கு மீறி அவர்கள் நடந்து கொண்டதால் 950 வருட பிரச்சாரத்திற்கு பின்னால் சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, அவர்களுக்கு நான் பகிரங்கமாக துஆ செய்தேன். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா வந்து அவங்க துஆ செஞ்சாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, இறைவா இந்த பூமியில காஃபிர்களை விட்டு வைக்காதே அப்படின்னு துஆ செய்தார். 950 வருட பிரச்சாரத்துக்கு பின்னால் அவர்களால் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் 80க்கும் குறைவானவர்கள் தான். அல்லாஹ் உலகத்தையே அந்த சமயத்தில் வெள்ளப்பிரளயத்தால் அழைத்து விட்டான், அவர்களை மட்டும் காப்பாற்றினான். அவர்கள் 2வது தந்தை என்று போற்றப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் 2வது தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் இன்றைக்கு 200 கோடிக்கு மேல் வாழுகிறார்கள் என்றால் அவர்கள் தான் அஸ்திவாரமாக இருக்கிறார். ஆக அவர்களுடைய பிரச்சாரம் 950 வருடம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த ஹுதுஹுது என்ற பறவை, அது அங்குமிங்குமாக சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் தாமதமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபைக்கு வருகிறது. எங்கே ஹுதுஹுது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது சரியான பதில் சொல்லணும்னா அதை அறுத்துருவேன் நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹுதுஹுது என்ற பறவை வந்தது. காரணம் கேட்டார்கள், ஏன் தாமதம் சபைக்கு வருவதற்கு என்று. அந்த ஹுதுஹுது பறவை பில்கீஸ் ராணி அவர்களினுடைய நிலை குறித்து, அங்கே ஒரு பெண் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவர்களும் அந்த மக்களும்
அவரும் அந்த மக்களும் சூரியனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய கவலையை வெளிப்பட்டு அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டாமா என்று அந்த புது பறவை கேட்டது. அல்லாஹ்வை அவர்கள் வழிபட வேண்டாமா, அல்லாஹ்வுடைய படைப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று ஹுதுஹுது என்கிற பறவை கவலையோடு பெருமானார் அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த ஹுதுஹுது என்கிற பறவை தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி, அந்த கவலையின் வெளிப்பாடுதான் பில்கீஸ் ராணிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதனுப்பினார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி. அவர்கள் பிறகு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு. அப்ப அந்த ஹுதுஹுது என்கிற பறவைக்கு இருந்த அந்த கவலை கூட நமக்கு இல்லை என்றால் நாம் யோசித்து பார்க்கணும். அதனால் நம்ம எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்களை, இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவாத மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும். தர்ஜுமத்துல் குர்ஆனை அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அப்படி செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் அவர்களோடு போன் தொடர்பில் இருக்கிறோம். டெய்லி குட் மார்னிங் அப்படிங்கிற மெசேஜ் தவறாம அவர் அனுப்புறார் அல்லது நம்ம அனுப்புறோம். அதுக்கு பதிலாக ஒரு இறைவசனத்தை அனுப்புங்கள், அதற்கு பதிலாக ஒரு நபிமொழியை அனுப்புங்கள். அவர் அதுக்கு பதிலாக பகவத்கீதை அனுப்பினாலும் சரி, அவர் பைபிள் இருந்து ஏதாவது வசனத்தை அனுப்பினாலும் சரி, அனுப்பட்டும். நீங்கள் அனுப்புங்கள். அவர் பார்த்து ஏதாவது ஒரு நாள் அவருடைய மனது மாறுவதற்கு நாம் காரணமாக இருந்தோம் என்றால் எவ்வளவு பெரிய நன்மை என்று யோசித்து பார்க்கிறேன். எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை நாம் நம்முடைய மொபைல் போன்களின் மூலமாக நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை செய்யுங்கள். எல்லாம் அதில் இருக்கிறது. நபிமொழி கிரந்தங்கள் எல்லாம் ஆப்புகளாக வந்துவிட்டது, ஆப்ஸ்களாக வந்துவிட்டது. திருக்குர்ஆன் தர்ஜுமா ஆப்ஸ்களாக வந்துவிட்டது. அனுப்பிவிடுங்கள். அவர்களுடைய பார்வைக்கு படட்டும் அந்த விஷயங்கள். நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு மிகப்பெரிய மறுமையில மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்காக. அங்கே மிகப்பெரிய கொடுமைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளானார்கள். அது அவருடைய அந்த வரலாற்றின் தொடரை நாம் சொல்வோம். அப்படி தாயிஃபிலே கல்லடிபட்டு சொல்லடிபட்டு திரும்பி வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே ஒரு தோட்டத்தில் இளைப்பாறுகிறார். அது ரபியா அவருடைய 2 மகன்களுடைய தோட்டம், உத்பா உதைபா 2 பேருடைய தோட்டம். அது அவர்கள் இஸ்லாமிய எதிரிகள். அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் அத்தாஸ் என்கிற பணியாளரிடத்திலே அவர்கள் திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புகிறார். எதிரிகள் தான் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது ஊருக்கார் ஆகிட்டே என்று அந்த ரபியாவுடைய 2 மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புகிறார் ஒரு தட்டிலே. அத்தாஸ் என்பவர் அந்த திராட்சை பழத்தை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நீட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டதுதான் அந்த அத்தாஸ், இது இந்த ஊருக்காரங்க சொல்ற வார்த்தை இல்லையே என்றார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ எந்த ஊர் என்றார்கள். நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார்கள். நான் ஒரு கிறிஸ்தவன், நைனுவா நகரத்தை சார்ந்தவன் என்றார் அத்தாஸ். நைனுவா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நைனுவா என்பது யூனுஸ் இப்னு மத்தா வாழ்ந்த ஊராயிற்றே என்றார். எனது சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஊராயிற்றே நைனுவா என்று. அவர் கேட்டார், உங்களுக்கு யூனுஸை தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரியுமா என்று கேட்டார். எப்படி தெரியும்? அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் என்னுடைய சகோதரர், அவர் நபி, அதுபோல நானும் நபி என்றார்கள். அவர் எந்த ஏகத்துவ பிரச்சாரை எடுத்து சொல்ல வந்தாரோ அதே நோக்கத்திற்காகத்தான் நானும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவுதான். அத்தாஸ் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையையும் காலையும் பிடித்து அவர் முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அத்தாஸ். அந்த ரபியாவுடைய அந்த சகோதரர்கள் பார்க்கிறார்,
உன்னை அவர் குழப்பத்தில் ஆழ்த்துகிறார் என்று அத்தாஸிடத்திலே சொன்னபோது அத்தாஸ் சொன்ன வார்த்தை, மாஃபில் ஆரதி கைரும் மின் ஹாதர் ரஜுல், இந்த உலகத்திலே இவரை போன்ற சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று அந்த அத்தாஸ் சொன்னார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க தவறமாட்டார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. சென்னையில ஒரு பள்ளிவாசல்ல தினமும் பேப்பர் போடுற ஒரு பையன் ஒரு நாள் அந்த பள்ளிவாசலையே எட்டி பார்த்துட்டே இருக்கான் வெளியில நின்று. அந்த பள்ளிவாசல் ஹஜ்ரத், என்னப்பா பள்ளிவாசல்களை எட்டி பார்க்குற, இல்லை உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவன் சொன்னான். நான்லாம் உள்ள வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக வரலாமே, அதுலாம் ஒன்றும் தடை இல்லை, தாராளமாக உள்ளே வா என்று அவர் பள்ளிவாசலுக்கு உள்ளே அழைத்து செல்கிறார். உள்ளே எல்லாம் சுற்றி பார்த்தான். தொழுகைக்கான நேரம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அவன் சொன்னான். சரி தாராளமாக நின்று பாரு. இப்போ தொழுகை நடக்குது. தொழுகையை கூர்ந்து கவனிக்கிறான் அவன். தொழுகையெல்லாம் முடிச்சு வந்த பிறகு இங்கே யாருக்கும் ஸ்பெஷல் தரிசனம்லாம் இல்லையான்னு கேட்டான். என்ன நடக்கிறது உள்ள அப்படிங்கிறது தெரியறது இல்லை நிறைய பேருக்கு. பள்ளிவாசல்களை தாராளமாக மாற்றார்களை அனுமதிங்க. நிறைய இந்த உலக நாடுகள் பல ஊர்களிலும் பல நாடுகளிலேயும் விசிட் மை மஸ்ஜித் அப்படின்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளை குறிப்பிட்டு அதில் யூகே யூஎஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் விசிட் மை மஸ்ஜித், ஓப்பன் மஸ்ஜித் டே அப்படின்லாம் ஒரு நாளை நிர்ணயித்து மாற்றார்களை உள்ளே அனுமதிக்கிறார். அது நிச்சயமாக அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியறதில்லை. உள்ள வருகிற போது நிச்சயமாக அவங்களிடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். ஜெர்மனிலாம் அக்டோபர் 3ஆம் தேதி விசிட் மை மஸ்ஜித், எப்ப வேணாலும் அவங்களை உள்ள விடலாம். அதுக்காக ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி அவங்க உள்ள வர்றதற்கும் இங்க நடக்கிறவைகளை கேட்பதற்கும் இங்க நடக்கிற உரைகளை கேட்பதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும். நம்ம நடத்துற மீலாது போன்ற விழாக்களில் அது ஒரு மத நல்லிணக்க விழாவாக அவர்களும் கலந்து கொள்ளும் மாதிரியான விழாவாக அதை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை அடிக்கடி நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணணும். பெருநாள் போன்ற நாட்களில் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்து சன்னம் சன்னமாக அவரிடத்தில் இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்படி அந்த சென்னையில ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி வெளியில ஒரு பேப்பர் போடுற பையன் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தானோ அதுபோல நம்மை சுற்றி வாழுகிற எத்தனையோ நபர்களுக்கு பள்ளிவாசலுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது. அவர்களை உள்ளே அனுமதிப்பதில் தாராளமாக இதற்காக அனுமதிக்கலாம். ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக அவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், ஹிதாயத் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை தாராளமாக செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பு பணி எப்படி இருந்தது என்று பார்க்கிற வகையிலே இவைகளெல்லாம் அதிலே அடங்கி விடுகிறது. இந்த விஷயத்தை நாம் செய்கிற போது நிச்சயமாக அது நம்முடைய மறு உலக வாழ்க்கைக்கு ஒரு நபர் திருந்தினால் போதும் அது நம்முடைய மறு உலக வாழ்க்கைக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அது ஒரு உண்மையானதாக, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அது ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகிவிடும். எனவே நாம் இந்த அழைப்பு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற இந்த பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணி என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் இதை புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பெருமானாருடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்படிகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.